புரட்டாசி மாதத்தோடைய செகண்ட் வீக் தான் நாங்கள் வந்து போனோம். 4 வீக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு, ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுப்பாங்கள்ல கொலுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாமே ஆஃபர் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஆஃபரில் இருந்தது. ஆப்பிள், ஆரஞ்சு, பைனாப்பிள் எல்லாமே பனானாலேருந்து ஆஃபரில் தாங்க போட்டிருந்தாங்க. வெஜிடபிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருந்தது. சில பொருட்கள் மட்டும் ஆஃபர் கிடையாது க்ரோசரியில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து 4th வீக் முடிஞ்சிச்சு இல்லையா புரட்டாசியோடது. சண்டே நைட்டு வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ரீசெண்டாக இப்போ வந்து வீடு காலி பண்ணுறோம் சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சண்டே காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு யாருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள யாரையும் நான் வந்து பேசலை. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. பட் என்னை பேசுனவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஆனால் பேசுனது யாருன்னா இப்போ நம்ம பேசுறது வந்து அவங்கள தான் இந்த வீடியோ பார்க்குறாங்க, அதனால தான் நான் வந்து பேசுகிறேன். ஸோ அவங்களுக்கு அது அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஃபெயின் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கானதை ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பேசியிருந்தா தான் அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயப்படணும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எதுக்காகன்னா நாங்கள் வந்து இப்போது வந்து இங்கே வாடகை வீட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வாடகை வீட்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொந்த வீடெலாம் இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கேயுமே வந்து இப்படி ஒரு கஷ்டங்களை வந்து பட்டதில்லை. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டோம் லைஃப்பில். எதுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட், அவ்வளோ வார்த்தை, அவ்வளோ பேச்சு ஷிப் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமும் ஒரே டாபிக் எடுத்து ஐடி, அதாவது ஐடி வேறு ஐடி, பேக் ஐடி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி பட் அது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுறது இந்த மாதிரிலாம் எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வந்து என்னென்னா அவங்க ஃபேமிலி அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 365 நாளில் ஒரு விஷயம் செய்கிறோன்னு நினச்சிங்களேன். 2 days கவர்மெண்ட் கூட வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீவ் இருக்குது சண்டே. ஆனால் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு லீவ் இருக்கான். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து கிடையாதான். ரெகுலராக வந்துட்டு அந்த விஷயத்த அப்படியே வந்து செய்யணும் அப்படின்னா அது வந்து எப்படி தான் சாத்தியம் பாருங்கள். 365 நாளில் 2 நாள் வந்து செய்ய ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணலன்னு வச்சுங்களேன். அதுதான் பெருசாக பேசினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீவர் வந்துக்குது, எவ்வளோ ஃபெயின் இருக்குது, எவ்வளோ என்னுடைய லைஃப்பில் நிறைய இருக்குது பிரச்சனைங்க. ஸோ அது வந்து நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை சொல்கிறது வந்து மீடியா கிடையாது. நான் வந்து எதுக்காகன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு, அதாவது உமன்ஸ்க்கு வந்துட்டு இப்படியும் வந்து பிரச்சனை இருக்குது. ஆனால் அது வந்து சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்ல முடியல. எதுக்காக நம்ம வந்து பயப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க ஃபேமிலியில் மட்டும் அவங்க வந்து சேஃபாக இருக்கணும். அடுத்தவங்க எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த காலத்துலேயும் இப்படி இருக்காங்க. இன்னைக்கு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம இருக்கிறோமான்றது நிச்சயமே கிடையாது. ஸோ நிச்சயமே இல்லாத லைஃப் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து நிறைய பார்த்துட்டோங்க. பார்க்காம ஒன்றும் கிடையாது. எங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரா வந்து கொஞ்சம் இடம் சம்திங்கில் நான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ வந்து நான் எங்களுடைய உழைப்பில் நாங்கள் வாங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவோடைய அம்மாவோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்க சொத்து, பூர்வீக சொத்து, அம்மா அப்பா சொத்து கொடுக்கல. சொத்து கொடுத்தாங்கன்னா பூமி வந்து வீடு கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க, நான் வீடு கட்டியிருக்கேன். ஸோ எங்கள் அண்ணன் வந்து சொல்லுவார் எப்போவுமே, நீ கஷ்டப்பட்டு நீ கட்டின வீடுடா அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அண்ணன் எப்போவுமே. அப்படி தான் சொல்லுவார். தங்கச்சின்னு சொல்கிறத விட எங்கள் அண்ணன் வந்து வடாப்புடன் தான் எப்போவுமே சொல்லுவார். ஏன்னா அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் என் மேலே ரொம்ப பாசம். ஸோ அப்போ அந்த மாதிரி சொல்லுவார், நீ கஷ்டப்பட்டு கட்டின, யார் கேட்டாலும் அது உனக்கு தான் வந்து. எங்கள் அண்ணி ஏதாவது கொஞ்சம் மனஸ்தாபம் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சொத்து விஷயத்துக்காக அப்போ சொன்னார் எங்கள் அண்ணன், அந்த போல் நீ கஷ்டப்பட்டு நீ கட்டின அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாரும் வந்து உண்மையை வந்து பேசுகிறவங்க இந்த காலத்தில் கிடையாதுங்க. அவங்க ஃபேமிலியில் தப்பே இருந்தால் கூட இல்லவே இல்லைன்னு சாதிப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர். நல்லா அழகாக போய் சொல்லி பேசுவாங்க. ஆனால் நம்மளை போய் சொல்லுவாங்க. நான் வந்து மும்பை போயிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. நான் சொல்கிறேங்க, இப்போல்லாம் நாங்கள் எமர்ஜென்சி நாங்கள் வந்தோம்னு சொன்னேன். எங்களுக்கு வந்து மண்டே கோர்ட்டுக்கு வந்து கேஸ் இறங்கி என் பேரில் தான் சொத்து இருக்குது. ஸோ நான் தான் சம்பாரிச்சது, நான் தான் வாங்கினேன். ஸோ ஓன் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து கேஸ்க்கு வந்து தாங்க ஆகணும். ஸோ அதனால் வந்து ஃபோன் பண்ணாங்க. மண்டே ஹியரிங் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி ஹியரிங் போட்டாங்கன்னு அட்வொகேட், எங்களுடைய ஃபேமிலி அட்வொகேட் கால் பண்ணாங்க. நாங்கள் உடனே அன்றைக்கி சண்டே எங்களுக்கு மார்னிங்கே வந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து 2 days எங்கள் மொபைல் ஆஃபில் இருந்தது, வக்கீலோடைய ஃபோன் வந்துட்டு. ஸோ அதனால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கும். நாங்களும் வந்து கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வாய்தா போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த
1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாய்தா வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பெருசாக வந்து இது பண்ணல. எங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ டாக்குமெண்ட்ஸு டேக்ஸ் மட்டுமே 2 lakhs 4 lakhs போட்டாங்க. 2 lakhs வந்து கட்டியிருக்கோம். சரிங்களா, நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி, ஏன்னா அவ்வளோ இது பண்ண முடியாது சொல்லிட்டு, அதாவது 40 சென்ட் மட்டும் நிலமா வந்துடுச்சு. இது வந்து வீட்டு மனையாக வந்துச்சு. இது வந்து ஆர்டிஓ டாக்குமெண்ட்ஸ் போனதுனால ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து பே பண்ணியாச்சு. நாங்கள் வந்து சேல் பண்ணும்போது 5 lakhs மட்டும் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, இது ஆர்டிஓ டாக்குமெண்ட்ஸு இவ்வளோ காசுலாம் கொடுக்கணும், அதை கவர்மெண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அமௌண்ட். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு கூட சேல் பண்ணலாம், அது ரூல்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு மேலே எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கல. அப்போ கோவிட் டைம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 year வரைக்கும் 1 year இல்லை 1.5 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் போட்டாங்க. ரீஸ்ட் வந்து இப்போ இல்லைனாலும் அப்புறம் பண்ணலாம், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம். ஏன்னா வந்து அப்போது கொரோனா டைமில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தது. ஸோ அதனால் நாங்களும் வந்து அது கேர் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போயிட்டு இருந்ததுனால இந்த கேஃபில் இவங்க போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு நாங்கள் ஆள் இல்லைன்னு சொல்லி கேஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு லெட்டர் வந்ததுனால நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்போ அம்மா கூட்டிட்டு நாங்கள் வெளியே தான் இருந்தோம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அங்கே சொந்த ஊரில் நாங்கள் இல்லை. அப்போனாச்சுன்னா இவங்க லெட்டர் வந்து போயிட்டு இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு யாரும் சொல்லவே இல்லை. சரி என்ன லெட்டர்னு நாங்கள் பார்க்கவும் இல்லை. சரி வாங்கி வச்சுருக்காங்க, அதோடு நாங்களும் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்து தான் நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வேலூரில் இருக்கிறோம். இல்லைனா எங்களுக்கு வந்து இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் அந்த சொத்து வாங்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி என்னுடைய உழைப்பு தாங்க. நான் சம்பாரிச்சதும் வீடு கட்டினதும் சரி, சொத்து வாங்கினதும் சரி, அது இல்லாமல் கார் வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து நியூ கார் தான் வாங்கி வச்சுருந்தோம். எல்லாமே நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்தோங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமலாம் இல்லை. கடவுள் வந்து எல்லாமே கொடுத்தாரு. ஆனால் சொந்தத்தால் நாங்கள் நிறைய இழந்துட்டோம். ஸோ அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சொந்தங்கள் எங்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால தான் சொந்தங்கள் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் தனியாக வந்து இருக்கிறோம். ஆனால் அதுவும் தப்புன்ற மாதிரி நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது நான் அது வந்து சொல்கிறேன், வீடு ஷிப் பண்ணதுக்கப்புறம் அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக என்னன்னு ரீசனில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்காக கேஸ்க்காக தாங்க நாங்கள் அன்றைக்கி மண்டே வந்தோம். இவ வந்து போய் சொல்கிறா மும்பை போகலன்ட்டு. நாங்கள் வந்து மும்பையிலே 6 years வந்து என் ஹஸ்பண்ட் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 6 வருஷம் நாங்கள் அங்கே இருந்தோம். இவங்க ஒன்றா உள்ளூர்லேயே இருந்தவங்களுக்கு அது போய் சொல்கிறதா தெரியும். ஒரு நாளில் 10 ஊருக்கு போயிட்டு வரலாம் ஃப்ளைட்டில். சரியா, காசு இருந்தால் 10 ஊரில் 50 ஊர் கூட சுற்றிட்டு வரலாம். இவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சும்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யூடியூப்பர் கிட்ட நான் கேட்குறேன், யூடியூப்பராக இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எடிட் பண்ணணும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி 1 மணிக்கு 2 மணிக்கெலாம் நான் தூங்குவேன். திரும்ப காலைல ஏந்து போயிட்டு நான் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாசலில் போய் கோலம் போடணும். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலையே. அந்த மாதிரிலாம் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரிங்களா, என்னை வந்துட்டு சும்மா இருக்கா அப்படின்னு சொல்கிற போது எனக்குள்ள அந்த வலி அப்படி இருக்குது. வீட்டு வேலையும் பார்க்கணும், ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. இருந்தாலுமே நான் தான் வந்து எல்லாமே செய்யணும். ஏன்னா எனக்காக வந்து யாரும் செய்ய போகிறது, நாங்கள் தனியாக வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. இவங்கள பற்றிலாம் எனக்கு அதை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் எவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பின்னாடி பேசணும், நான் பின்னாடி பேசணும் என்றைக்குமே மெயினில் கேர் பண்ணவே மாட்டேன். பட் அது நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம லைஃப் இதுவாகிடும். நான் வந்து தனியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபோன் கான்டாக்ட் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வீடு கட்டும்போது நிறைய பிரச்சனை. வீடு கட்டும்போது சொத்து வாங்கும்போதும் உடனே வீடு வேலையை நிப்பாட்டிட்டு உடனே ப்ராப்பர்ட்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்குள்ளே வீட்டு வேலையும் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நிறைய டிப்ரெஷன், நிறைய இது. எனக்கு அப்பா இல்லை, அண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியோட தனியாக போயிட்டாரு. இப்போ எங்கள் அண்ணனோட சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து அம்மா மட்டும்தான். அவங்களோட நான் லைஃப்பில் எவ்வளோ அவங்களையும் பார்த்துக்கிட்டு நிறைய ப்ரெஷரு அந்தளவுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணாமல் இன்னைக்கு நான் வந்து இல்லை. இப்போ நான் சொல்லுங்க, எங்கள் லைஃப் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி இல்லை, டோட்டலாக வேற மாதிரி இருந்த எங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எது நினச்சுமே நான் டிப்ரெஷன் வராது. எனக்கு இருந்தால் கூட எங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. எல்லாமே அப்படி இருந்தது. சொந்தத்தால் நாங்கள் நிறைய இழந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பணங்கள் நிறைய வந்து போச்சு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 5 lakhs செலவு பண்ணியிருக்கேன். அது இன்கமிங் எடுக்கல. ஸோ அந்த அளவுக்குலாம் நான் நிறைய ப்ராப்ளத்தை ஒரு யூடியூப் சேனல் தாங்க எனக்கு வந்து சொந்தங்களை பற்றி எப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ அது வந்து தனியாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நான் வந்து வாழ்ந்துருக்கோம். இவங்க வந்து போய் சொல்கிறாங்கன்ட்டு என்னுடைய கேஸ்க்கு நான் வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் சம்பாரிச்சது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். நான் மும்பை தான் போகணும், இல்லை மும்பை இல்லை எல்லா கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் அங்கே போயிருக்கேன். அது இல்லாமல் நான் டூரிஸும் தனியாக போயிருக்கேன். என்னுடைய பர்சனலாகவும் நான் தனியாக போயிருக்கேன். சரிங்களா, இவங்க வந்துட்டு
இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் வந்து பெருசாக கேர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் வரும்போது வருது. ஸோ இதை போலலாம் சில பேர் சொல்ல முடியாமல் மனசுல வச்சுட்டு வேதனைப்படுவீங்கள்ல, ஸோ அவங்கள என்ன போல் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ. இது வந்து பேசி நம்ம வீடியோ போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிடலாம் கிடையாதுங்க. ஸோ நான் ஒரு சேனலுக்கு 5 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கடைசியாக இது 5வது சேனல் வந்துட்டு நான் அவ்வளோ லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பால் வந்துட்டு சம்பாரிச்சிருப்பாங்க எல்லாருமே. நான் அந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த சேனல்லே க்ளோஸ் பண்ணி அவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்துருக்குது. நான் அந்த சேனலுக்காகவே தான் இன்றைக்கும் நான் வந்து தனிமையாக வந்து வாழ்ந்து இவ்வளோ நான் கஷ்டத்தை வந்து பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா, உங்களை மாதிரி நான் வந்துட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக உக்காந்துன்னு கமெண்ட் பண்ணி நிற்கிறவங்களாம் நான் கிடையாது. சரியா, என்னுடைய வேலையை எனக்கு எவ்வளோ இருக்குது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கணும், நான் என்னுடைய ஃபேமிலி பார்க்கணும், வீடியோ எடிட் பண்ணணும். ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணி கொடுங்க, நான் உங்கள் வேலை எல்லாமே நான் செஞ்சு பார்க்குறேன். 500 பேர் கூட ஒரு நாளைக்கு நான் ஃபுட்டு ரெடி பண்ண முடியும். ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க பார்ப்போம். அவ்வளோ கேவலமாக வந்துட்டு போச்சா சும்மா கீரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பேச்சு இல்லை. நான் வீடு ஷிப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் யாருக்கும் வந்து சிம்பத் கிரியேட் பண்ணுறதுக்காக இல்லை. என்னை போல் யாரும் நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்கல்ல, உமன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி போகணும்லாம் கிடையாது.